திராவிட முன்னேற்றங்களுடைய எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிறார் சார். என்ன பிரச்சனை தெரில. திராவிட கழகத்தினுடைய ஒரு பொது மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனம் ஒரு கொசு காலரா கொரோனா சொன்னார். நீதிமன்றம் சொல்லி இப்போ ஜாமீனில் இருக்கிறார். இப்போ வெளியே சொன்னால் இதை பிரச்சனை வரும்னு சொல்லி சட்டமன்றத்திற்குள்ள தேவையில்லாமல் எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் பேசிட்டு முடிக்கும்போது சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்கிறார். சார், இவர் சனாதனம் ஒழிக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? சனாதனத்தில் உங்களுக்கு பிடிக்காத எதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள். சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, பல ஜாதிகள் இருக்குது, பல கோயில் இருக்காங்க, பல சாமி கும்பிட்றாங்க, பெண்கள் எல்லாம் மாறாப்பில் முன்னாடி புடவை போட முடியாது, முந்தானை போட முடியாது, கணவன் இறந்து விட்டால் பெண்கள் எல்லாம் உடன்கட்டை இருந்தது, கணவன் இறந்து விட்டால் பெண்கள் எல்லாம் வெள்ளப்புடவை கருப்பு புடவை கட்ட வேண்டும், குங்குமம் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. சார், இதெல்லாம் மாறிடுச்சு சார், காலகாலம் மாறிடுச்சு சார். சார், இந்து மதம் ஒரு வாழ்வியல் முறை சார். ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் ஒரு இந்து மதம். இதுதான் அதுதான் வாழ்வியல் முறை தான் ஒரு இந்து மதம். அதை புரிந்து கொள்ளாமல் திரு உதயா அவர்கள் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம் சொல்கிறார். சார், உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள் சார். தீண்டாமை இருக்குது ஒழிப்போன்னு சொல்லுங்கள், அல்ல உங்களுக்கு எது பிடிக்கல சொல்லுங்கள் சார். எல்லாமே மாறிட்டு, காலாகாலம் மாறிட்டு வருது சார். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தில்லும் திராணி இருந்தால் மற்ற மதத்தை பற்றி உங்களுக்கு பேச முடியுமா சார்? சில மசூதியில் உருதுல பாடுறாங்க, உருதுல ப்ரேயர் பண்ணுறாங்க, அதை அவங்களால நிப்பாட்ட முடியுமா? அல்லது தடுக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு குரல் கொடுக்க முடியுமா? அல்லது அந்த மதத்தில் இருக்கின்ற தீவிரவாதத்தை ஒழிக்கணும் உங்களுக்கு சொல்ல தில்லு திமிரு திராணி இருக்குதா? தைரியம் இருக்கா சார்? கிறிஸ்தவ மதத்தில் மூட நம்பிக்கை நிறையா இருக்கிறது, அதெல்லாம் மாற்றணும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தில்லு திமிரு திராணி தைரியம் இருக்கா சார்? அவங்கெல்லாம் ஒரு கடவுளை கும்பிட்றாங்க, இந்து மதத்தில் பல கடவுள் இருக்காங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல முற்படாமல் ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் குறிவைத்து பேசுவதால் என்ன கண்டீர்கள் சார்? எலெக்ஷன் முடிஞ்சது, டெல்லிக்கு தமிழ்நாடுன்னு சொன்னீங்க தேர்தல், டெல்லி ஜெயிச்சிடுச்சு சார். டெல்லி எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும், அது செய்துட்டாங்க சார். நீங்கள் தோத்துட்டீங்க. திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் தோத்துட்டாரு, திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தோத்துட்டாரு, திராவிட முன்னேற்றங்களுடைய பொருளாளர் திரு பாலு அவருடைய பையன் டிஆர்பி ராஜா தோத்துட்டார் சார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தோத்துட்டார் சார். சார், நீங்கள் சனாதனத்தை சொல்ல சொல்ல சனாதனம் உங்களை ஒவ்வொரு படியை இறக்கி கொண்டிருக்கிறது. முதலமைச்சரே தோற்றிருக்கார் சார் தேர்தலில். ஏன் நீங்கள் ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் இழிவாக பேசுவதால், ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் குறிவைத்து பேசுவதால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். இது தொடருமானால் வருகின்ற சட்டமன்ற அனைத்து தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும். சனாதனத்தை ஒழிப்போம் என்று இனிமேல் நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுக்கு சட்டமன்றத்திற்கு நுழைகின்ற தகுதியும் அந்த இந்து மதம், அந்த சனாதனம் உங்களை தடுக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறோம்.